السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات، أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. இது ஒரு சிறிய கூட்டம்தான், ஆனாலும் மிக முக்கியமான விஷயம்தான் இன்னைக்கு பேசப்பட போகிறது. சிறிய கூட்டம்னு சொல்றதால நமக்கு பேசுவதற்கும் கேட்கறதற்கும் பரஸ்பரமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்றேன்னு மட்டும் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களும் பேசணும், கருத்துக்களையும் பகிரணும், வாதமும் விவாதமும் நடக்கணும். அதனாலதான் இந்த சந்திப்பு சிறப்பானது. இப்ப நம்ம தலையெழுத்து பதிவு செய்ய வேண்டிய தலைப்பு என்ன? மோடி, இந்துத்துவா இந்தியா மற்றும் அஹிர் சமான் இறுதி காலம். இதுதான் இன்றைக்கு நம்ம பேசப்போகிற தலைப்பு. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது மிக கடினமானது, சவாலானது, ஆனால் அதே சமயம் ஆழமான, சிந்திக்க வைக்கும் ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நான் உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். இஸ்லாம் மற்றும் இந்து மதம் இந்தியாவிலேயே அல்ல, இந்தியாவையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் இடையேயான உறவுகள் என்பது நான் தனிப்பட்ட முறையில் அலச வேண்டிய விஷயமல்ல. அதை வேறொரு தகுதியான பெரியாள்கள், புலவர்கள், மார்க்க அறிஞர்கள் தன்னால் எடுத்து பேச வேண்டிய விஷயம்னு நான் தான் நினைக்கிறேன். நான் என் நேரத்தை பெரும்பாலும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இடையேயான உறவுகள், அதாவது இஸ்லாம் கிறிஸ்துவம் தொடர்பில் அதிகமாக செலவழிக்கிறேன். இது இந்து மதத்தை இழிவுபடுத்தும் அல்லது இந்துக்களை தாக்கும் வகையிலான உரை இல்லவே இல்லை. அது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை இல்லை. அது நம்ம வழியும் இல்லை. உண்மையில எனக்கு மெசேஜ் எழுதும் சில இந்துக்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷேக், நாங்க ஒரே கடவுளை நம்புறோம். ஆமா, ஒரே கடவுள் மீதான நம்பிக்கையை கொண்ட இந்துக்களும் இருக்காங்க. ஏனெனில் வேதங்களில் ஒரே கடவுள் குறித்து கூறப்பட்டுள்ளது. மேலும் நேர்மையும் ஒழுக்க நெறியுடனும் நற்குணங்களோடும் வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கிற இந்துக்களும் இருக்கிறார்கள். நானே தனித்தனியாக அந்த மாதிரியான இந்துக்களோட வளர்ந்தவன். ட்ரினிடாட் நாட்டில், அதாவது மதம் என்றால் அது ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்ட அமைப்பு ஆக இருக்க வேண்டும். அந்த உண்மை என்பது பிரிட்டன் பிரதமர் மாறும் ஒவ்வொரு முறையும் மாற்றப்படக்கூடாது. அதாவது உண்மை என்றால் நிலையானதும் காலத்தின் அடிப்படையில் மாறாததுமாக இருக்கணும். உண்மை என்பது சார்பற்றது. உண்மை என்பது எப்போதும் ஒரே மாதிரியானது. அது மாறுவதில்லை. மழை மேகங்கள் போல வரும் போக்கும் வார்த்தைகளால் மாறக்கூடியது அல்ல. உண்மை என்பது நிலைத்தது. அது நித்தியம். அது ஒவ்வொரு காலத்திலும் உண்மையாகவே இருக்கும். இந்த உண்மையை யாரும் மறுப்பதில்லை, இந்துக்கள் கூட. மிக்க முக்கியமாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவருடைய மக்கள் அவருக்கு மகாத்மா, அதாவது மகா ஆத்மா என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அவரே இந்த உண்மையை முழுமையாக ஒப்புக்கொண்டவர். மாறாத உண்மை. இது ஒரு தத்துவமான வார்த்தை. அதிகாரம் மாறினாலும், நாட்டுகள் மாறினாலும், அரசியலாளர்கள் மாறினாலும் இந்த நேர்மையான உண்மை மாறுவதில்லை. அதற்காகத்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனில் உண்மையான உண்மை இருக்கிறது. இப்போதைய உலகத்தில் உள்ள எந்த அரசியல்வாதியும் இந்த உண்மையை நம்புவதில்லை. இன்றைய கால அரசியல் என்ன சொல்கிறது? அவர்கள் தேசியத்துவம், அதாவது நாடு முக்கியம், மாநில அதிகாரமே உயர்ந்தது
சட்டம் என்பது கடைசி வார்த்தை என்று பேசுகிறார்கள். அது எல்லாம் வெறும் மாயை. அதாவது அதெல்லாம் உண்மையில்லை. அவர்கள் உண்மை என்னும் காரியத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டார்கள். இன்றைய உலகத்தில் உண்மை, மாறாத உண்மை, நிலை பெற்ற உண்மை போய்விட்டது. நாடுகள், இனம், இனக்குழுக்கள், இதுதான் இப்போது மக்கள் முழுமையாக விசுவாசிக்கிற விஷயங்கள். நம் இனமே மேலானது, நம் நாட்டே மேலானது, அதுதான் நம் பெருமை என்று மக்கள் நம்புகிறார்கள். மிகவும் மிக்க வகையில் துருக்கி மக்கள் இப்படி நம்புகிறார்கள். இப்போதான் நம்ம முக்கியமான பகுதியில் வர்றோம். அஹிர் சமான், இறுதிக்காலம். அது வந்துவிட்டால் என்ன ஆகப் போகிறது? நான் இந்துக்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவிலே இருக்கிறீர்களா, வெளிநாட்டிலா இருக்கீங்க, இப்ப இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்கிறேன். அஹிர் சமான் வரும்போது உண்மைதான் வெல்லும். இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனை எழுகிறது. குர்ஆன் சொல்கிறது, இறை வரலாறு என்பது ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் கொண்டது. அதாவது வரலாறு என்பது ஒரு நேர்கோட்டில் போகும். இந்த கருத்தை கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், யூதர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹம் அஸ்லம் அவருடைய வழியினரான அனைவரும் இந்த வரலாற்று கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. அதனாலதான் நம்ம இறுதி காலம் என்று ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்து மதம் அவர்கள் வரலாறு என்பது நேர்கோட்டில் போகும் ஒன்றல்ல என்று நம்புகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? வரலாறு என்பது ஒரு சுழற்சி, சைக்கிள், சக்கரம் போலதான். அது ஆரம்பிக்குது, சுழற்சி முடிகிறது, மீண்டும் தொடங்குகிறது. இதை யுகம், புயே யுகா என்று சொல்கிறார்கள். முடிவில்லாமல் சுழலும் சுழற்சி. அதனால்தான் இந்து மதத்தில இறுதிக்காலம் என்ற கருத்து இல்ல. அவங்கள் சொல்வது ஒரு யுகம் முடிந்ததும் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம முஸ்லிம்கள் இப்போ நம்ம இறுதி காலத்தில் தான் வாழ்கிறோம். இந்த இறுதி காலத்தின் முடிவில் இந்த உலகம், இந்த புவியியல் உலகம் மாறப்போகிறது. அதை குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகம் ஒட்டுமொத்தமாகவே மாற்றப்பட்டு வேறொரு புதிய உருவாக்கமாக மாறும். அதாவது இப்ப நம்ம காணும் இயற்கை உலகம் இல்லாமல் போயிட்டு வேறொரு உருவில் வேறொரு நிலைக்கே போகப் போகுது. அந்த மாற்றத்துக்குப் பிறகு நாம் நம்புகிற விஷயம் என்னவென்றால், மீள்பிறவி அல்ல, மீள்நிலைத்துறை என்பதுமில்லை. ஆனால் மறுசெழிச்சல், ரெசரெக்ஷன், கியாமத். அதுவே நம் இறுதி காலத்தின் உண்மையான அர்த்தம். யாரெல்லாம் மரணமடைந்து விட்டார்கள், மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், தீயில் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடலில் மறைந்திருக்கிறார்கள், எங்கிருந்தாலும் எல்லோரும் மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். அதன் பிறகு வருகிறது நியாயத் தீர்ப்பு நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அந்த நாளில் நாம் அனைவரும் நியாயத்திற்காக விசாரிக்கப்படுவோம். அதிகமான பிரச்சனையில் சிக்கப் போகிறவர் யார் தெரியுமா? அரசியல்வாதி. அதன் பிறகுதான் வருகிறது ஜன்னா, ஜஹன்னம், நரகம். இதுதான் நம்ம பார்வை. ஆனா இந்துக்களின் பார்வை இது மாதிரி இல்ல. இந்த உரையில் நானா அவர்களது பார்வையை விளக்குவதில்லை. இன்றைக்கு நாம் பேசுகிறோம் நம்ம பார்வையிலிருந்து, அவர்களுடையதிலிருந்து அல்ல. இறுதி காலம் என்பது மாறாத உண்மை, அப்சோல்ட் திருத்தம், வெற்றி பெறும் காலமாகவும். யாருடைய மதத்திலே உண்மை இருக்கிறது, அது குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த உண்மை உயிருடன் பிழைத்துவிடும். அதனால்தான் இந்துக்களில் சிலர் இந்த இறுதி காலத்திலும் பிழைத்து வாழ முடியும். எப்படி? அவர்கள் தங்களுடைய மதத்தில் உள்ள உண்மையை காப்பாற்றினால், அந்த மாறாத உண்மையை பிடித்துக் கொண்டால். அதுவே இப்ப என்ன நடக்குது? அந்த இந்துக்கள்தான் என்னிடம் எழுதுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைக், நாங்கள் ஒரே ஒரு கடவுளை நம்புகிறோம். நாங்கள் இந்துக்கள். நாங்கள் அநியாயத்திற்கு எதிராக நிற்கிறோம். ஏனென்றால் மாறாத உண்மைக்கு அநியாயத்தின் மீது பொறுமை இல்லை. அது நிபந்தனையற்ற எதிர்ப்பு மட்டுமே. இது சொல்லிய பிறகு நாமே ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அநியாயத்தை யார் அடையாளம் காண்கிறார்கள்? அநியாயம் நடக்கிறதா என்பதை யார் நிர்ணயிக்கிறார்கள்? அநியாயம் செய்கிறவன் தானா சொல்லணும்
அல்லது அநியாயம் அனுபவிக்கிறவன்தானா? இந்த கேள்வி யாருக்காக? இந்திய வெளியுறவுத்துறை மந்திரிக்கு. ஏனென்றால் இந்தியா மேலானது ஒழுக்கமுள்ள நாடு என்று அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். அவரது நாட்டை காக்கிறார். ஆனால் 2 மிகச்சிறந்த தலைவர்கள், ஒன்று கிறிஸ்தவரான புடின், மற்றொன்று முஸ்லிம் ஹாமனே. அவர் என்ன சொன்னார்? அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நிந்திக்கப்பட வேண்டும் என்கிறார். அவரது பட்டியலில் முதலிடத்தில் இஸ்ரேல், அதற்குப் பிறகு இந்தியாவும் வந்தது. அதுதான் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரிக்கு சிராய்ப்பு ஆனது. ஏனென்றா அவர் அநியாயம் இருக்கவே இல்லை என்கிறார். ஏனெனில் அவர் ஒரு அரசு அதிகாரி. அந்த அரசுதான் அநியாயம் செய்பவன். ஆனால் நாங்கள் கேட்கிறோம், அநியாயம் இருக்கிறதா இல்லையா? அதை யார் நிர்ணயிக்கிறார்கள்? அநியாயம் செய்பவனா அல்லது அனுபவிக்கிறவனா? நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியாவில் இப்போது ஹிந்து இந்தியா அநியாயம் இருக்கிறது. ஆனால் எல்லா இந்துக்களையும் குறை சொல்றதில்லை. நாம் தெளிவாக கூறுகிறோம், இந்திய அரசின் தற்போதைய நிலைப்பாடு அநியாயமே. இது யாருக்கு எப்படி சங்கடமாக இருந்தாலும் பரவாயில்லை. மதிப்பிற்குரிய ஒரு இந்து அறிஞர் திரினிடாட்டில் இருந்தார். அவர் மோடியை ஆதரித்தார். ஆனால் நான் தான் அவரிடமிருந்து விலகினேன். நீங்க மோடியை ஆதரிக்கிறீங்கன்னா நான் உங்களை விலகிக் கொள்கிறேன். அவர் இப்ப இந்த உரையை கேட்கக்கூடும், பரவாயில்லை. ஏனெனில் மோடி ஒரு அடக்குமுறை அரசின் தலைவன், போர் தூண்டும் ஆட்சி. இதை யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்தியாவின் முஸ்லிம்களை கேட்டுப் பாருங்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? அனைவரும் 99% சொல்றாங்க, நாங்கள் அநியாயம் அனுபவிக்கிறோம். அதனால்தான் இந்திய அரசு பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கலாம், வழிகளை காக்க முயற்சிக்கட்டும். அது எங்களை பாதிக்கவே இல்லை. இப்ப கேள்வி, இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மிகவும் முக்கியமாக காஷ்மீர் முஸ்லிம்கள். 1947இல் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தபோது காஷ்மீரில் போராட்டம் ஏற்பட்டது. அந்த வரலாற்றை இப்போ நம்ம விவாதிக்கல. ஆனால் அந்த நேரத்தில் இந்திய அரசு என்ன செய்தது? முயற்சி செய்தது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் முன் இது ஒரு பிரச்சனை என்று எடுத்துச் சென்றது. இது இந்திய அரசின் முடிவுதான். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் முன் இந்தியா காஷ்மீர் பிரச்சனையை எடுத்துச் சென்றது. அந்த பேரவை என்ன செய்தது? காஷ்மீர் மக்களே தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். அவர்களது அரசர் அல்ல, மக்களே. அந்த மக்களின் விருப்பத்தை அறிய என்ன செய்வது? அதை பிளெபிசைட் என அழைக்கிறோம். அதாவது ஒரு தேர்தல் மாதிரி. நாம் கேட்கலாம், 1948இல் அது நடந்திருந்தால் அந்த நேரத்தில் காஷ்மீரில் உள்ள 70% முஸ்லிம்கள் இந்தியாவை எதிர்த்து தேர்வு செய்திருக்கிறார்கள். ஹிந்து இந்தியாவிடம் நான் கேட்கிறேன், ஈல்போர்ட்டில் இங்கிலாந்து, இந்தியாவிலும் பலர் இந்த உரையை கேட்கிறார்கள். அந்த 70% 1948இல் இருந்தது. இப்போ என்ன இருக்கும்? குறையா? அதிகமா? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த 70% 1948இல் இருந்தது. இப்போ என்ன இருக்கும்? குறையா? அதிகமா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்று 100% மக்களும் இந்தியாவுடன் இருக்க வேண்டாம் என்று வாக்களித்தாலும் ஆச்சரியமில்லை. இந்தியாவைச் சேர்ந்ததாக இருக்க விரும்பவில்லை என்பதே உண்மை. அதுதான் உங்கள் கண்களுக்கு முன்னே நிக்கிற சாட்சியம். எத்தனை முறை உண்மையை சுற்றி விளையாடினாலும் இந்த உண்மையை மறைக்க முடியாது. காஷ்மீர் மக்கள் தங்களை அநியாயமாகவே உணர்கிறார்கள். அந்த அநியாயத்தை என்ன விளக்கமா சொல்றது? இப்பதான் நம்ம உரையின் மையப்பகுதி ஆரம்பிக்கிறது. இதை நான் சொல்றேன். இது ரஷ்யா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் நான் பார்க்கிறேன், அற்புதமான ஒப்புமை இருக்கிறது ஹிந்து மதத்துக்கும் யூத மதத்துக்கும். ஜூடைசம் எப்படி யூதர்களில் சிலர் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்கள் மீது நடக்கும் அநியாயத்திற்கு எதிராகவும் போராடுகிறார்களோ, அதேபோல ஹிந்துக்களிலும் சிலர் உள்ளார்கள். ஒழுக்கம் உள்ளவர்கள், நீதி நேர்மை உள்ளவர்கள்,
அநியாயத்திற்கு எதிராக நின்று பேசுகிறார்கள். நான் நியூயார்க்கில் இருந்தபோது ஐக்கிய நாடுகளுக்கு முன்னாலே நடந்த போராட்டங்களில் இந்த யூதர்கள் என்னைக் கண்டு என் கபா, என் வேஷம் எல்லாம் பார்த்து என் சுற்றிலும் வந்து நின்று ஆதரித்தார்கள். அந்த யூதர்கள் புரூக்ளினில் இருந்தார்கள். அதே மாதிரி இந்துக்களும் உள்ளார்கள். பெரிய உள்ளம் கொண்டவர்கள், உண்மையை காக்கிறவர்கள். ஆனா ஒரு உண்மையை மறுக்க முடியுமா? இன்றைய யூத மதம் யூதர்களின் பெரும்பான்மையால் இஸ்ரேல் என்ற அரசின் வசத்தில் கையகமாக்கப்பட்டுவிட்டது. இன்றைய உலகத்தில் பெரும்பான்மையோர் யூதர்கள் இஸ்ரேலையும் அதன் நடத்தைதான் ஆதரிக்கிறார்கள். இஸ்ரேல் இன்று ஒரு அநியாயம் செய்கிற அரசு, ஒப்ரசர் ஸ்டேட் என உலகம் விழித்துக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனியர்களிடம் இஸ்ரேல் செய்கிறது. அது அநியாயமே. முன்பு இதை மறைக்க முடியும்னு நினைத்தார்கள். ஏனெனில் அவர்கள் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் கட்டுப்படுத்தியவர்கள். ஆனா இப்போ இன்டர்நெட் இருக்கிறது. மீடியா யாருடைய வசப்பட இல்லை. செய்திகள் நுழைய தடுக்க முடியாத அளவுக்கு இன்று உலகம் மாறிவிட்டது. முன்பு இஸ்ரேலின் குற்றங்களை மறைத்து வைக்க முடிந்தது. ஆனா இப்ப முடியாது. இதன் விளைவாக அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இஸ்ரேலின் அநியாயத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதுதான் மாறாத உண்மை, அப்சோல்யூட் திருத்தம். இப்போ உலகம் முழுவதும் விரிகிறது. முன்பு நடக்காததொரு மாற்றம் இது. ஏனெனில் அமெரிக்கா சியோனிஸ்டுகள், ஜயனிஸ்ட்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்போது மனித குலத்திற்கு தெளிவாகத் தெரிகிறது, இஸ்ரேல் ஒரு அநியாய அரசாக மாறிவிட்டது. இஸ்ரேல் உருவானது என்ன மாதிரி? ஒரு செக்யூலர் நாடாக, அதாவது மதத்தை தாண்டிய, மதமில்லாத அரசியலில் நம்பிக்கை வைத்த நாடாக. ஆட்சியில் இருந்தவர்கள் செக்யூலர் கட்சிகள். ஆனால் இப்போ அப்படில்ல. இப்பொழுது மதவாத கட்சிகள் ஆட்சியை பிடித்துவிட்டன. அவை நாடை இழுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன, அநியாயத்திற்கு தோள் கொடுத்த பாதையில். ஆனால் யூத மதம், ஜூத மதம் என்ன சொல்லுது? அது அநியாயத்தை எதிர்க்கிறது. யூதர்களில் உண்மையை நம்புகிறவர்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இஸ்ரேல் ஒரு செக்யூலர் சமுதாயமாக இருந்து இப்பொழுது மதவாத கட்சிகள் ஆட்சி பிடித்ததால் அது மதத்தின் உள்ளார்ந்த உண்மையை துரோகிக்கிறது. அந்த உண்மை இப்போ அழிக்கப்படுகிறது. இன்று ஈல்போர்ட்டிலிருந்து நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்திய இந்துக்கள் கவனியுங்கள். யூதர்கள் எப்படி பயணித்தார்கள் அந்த பாதையில்? இன்றைக்கு உலகம் இஸ்ரேலை ஒரு அநியாய நாடாக பார்க்கும் அளவுக்கு அதே பாதையை மோதியும் இன்றைய இந்தியாவும் ஏறிக்கொண்டு செல்கிறார். இந்திய அரசாங்கத்துக்கு தங்கள் ஆதரவை தருகிறீர்கள் என்றால் இனி விழிக்க நேரம் வந்துவிட்டது. இப்போ விழிக்கலைனா நாளைக்குதான் பிசகம். அதே மாணவர்கள் நாளைக்கு பல்கலைக்கழகங்களில் இந்தியாவை எதிர்த்து போராட்டம் செய்வார்கள். இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்த்து போராடுவது மாதிரி. இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? காந்தி தோல்வியடைந்தார். அவரது முயற்சி வெற்றியடையவில்லை. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவர் என்ன விரும்பினார்? பிரிட்டிஷ் ஆட்சி ஓய்ந்த பிறகு ஹிந்துக்களும் தங்கள் மதத்தின் உண்மையின் அடிப்படையில் வாழ வேண்டும், அதாவது அவர் ஒரு ஹிந்து நாடு உருவாக வேண்டும் என்றார். ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காந்தியின் பாதையிலல்ல, மாறுபட்ட பாதையில் சென்று இந்தியாவை ஒரு செக்யூலர் நாட்டாக உருவாக்கியது. ஹிந்து நாடாக அல்ல. முஸ்லிம்களும் அதே விரும்பினார்கள், அதாவது தங்களது மதத்தின் உண்மை அடிப்படையில் வாழ. அவர்கள் கிலாபத் இயக்கத்தால் வழிநடத்தப்பட்டார்கள். கிலாபத் இயக்கம் விரும்பியது பிரிட்டிஷாரை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் முகமது அலி ஜீனா, அவர் பிரிட்டிஷாரை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறவர் அல்ல. அவர் சட்டவியல் முறையில் கான்ஸ்டிடியூஷனல் ஒப்பந்தம், பிரித்தானியர்களுடன் ஒப்பந்தம் செய்வதையே விரும்பினார். ஏனெனில் அவர் ஒரு வழக்குரைஞர். அதனால் அவர் பிரிட்டிஷாரை விரட்டிவிடு என்று பேச மாட்டார். ஆனால் காந்தி அந்த மொழியைத்தான் பயன்படுத்துவார். பிரிட்டிஷாரை விரட்டுங்கள். அதேபோல் கிலாபத் இயக்கமும் அதே வரிகளை பேசும். ஆனால் டாக்டர் முகம்மத் இக்பால்,
அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். இந்த வரலாற்றை இந்த உரையில் பதிவு செய்கிறேன். கிலாபத் இயக்கம் பிரிட்டிஷாரை விரட்டிய பிறகு இந்திய முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் உண்மையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது காந்தி கிலாபத் இயக்க தலைவர் மௌலானா அப்துல் பாரியிடம் சென்று சொன்னார், நீங்கள் விரும்புவது நாங்களும் அதையே விரும்புகிறோம். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். கிலாபத் இயக்கம் பதிலளித்தது, ஆம், நாங்கள் உங்களுடன் ஒத்துழைக்க விரும்புகிறோம். அப்போதுதான் காந்தி ஒரு நிபந்தனை வைத்தார். ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் மாடு கொல்லும் செயல்களை நிறுத்த வேண்டும். கிலாபத் இயக்கம் பதிலளித்தது, நாங்கள் மாடுகளை கொல்வதை நிறுத்துகிறோம். உங்களது நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் மாட்டை ஒரு புனித உயிராக கருதுகிறீர்கள், சிலர் அதை வழிபடுகிறீர்கள் கூட. எனவே நாங்கள் அதை மரியாதை செய்வோம். இதன் மூலம்தான் அந்த கூட்டணி உருவாயிற்று. இந்த கூட்டணி பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது. பிரிட்டன் 300 ஆண்டுகள் காலம் ஒரு பேரரசாக இருந்ததைப் போல் அந்த 300 ஆண்டுகளில் கண்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த கூட்டணிதான். ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் காந்தியும் கிலாபத் இயக்கமும் இணைந்து செய்த எதிர்ப்பு. பிரிட்டன் அதை பீய்த்துக்கொள்ள முயன்றது. முஸ்தபா கமால் அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அதைப் பற்றி இப்போது பேச வேண்டியதில்லை. இறுதியில் என்ன நடந்தது? இந்தியா ஒரு செய்க்யூலர் நாடாக பிறந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் செய்க்யூலர் கட்சியாக இருந்தது. பாகிஸ்தானும் ஒரு செய்க்யூலர் நாட்டாகவே உருவானது. சிலர் தம் பாதியில் தாடியும் பாகடையுடன் வேறுபடலாம். ஆனால் உண்மையில் பாகிஸ்தான் பிறந்தது ஒரு செய்க்யூலர் மாநிலமாகவே. பாகிஸ்தானின் அரசியலும் அரசியலமைப்பும் முழுமையாக செய்க்யூலராகத்தான் இருந்தன. இந்தியாவுக்கு நடந்ததும் இஸ்ரேலுக்கு நடந்ததையே. நேருவின் நீண்ட ஆட்சி காலம் வரை இந்தியா ஒரு செய்க்யூலர் அரசாகவே இருந்து வந்தது. நான் சொல்கிறேன், நேரு ஹிந்து இல்லை. நான் அவரிடமிருந்து எந்த இந்து மதத்தையும் காணவில்லை, அவரது அரசியல் வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும். நான் வளர்ந்த திரினிடாட் நாட்டில் வாழ்ந்த இந்துக்களிடம் இருந்த அந்த நேர்மை, நடத்தை நேருவிடம் காணவில்லை. அதனால் இந்தியா காலம் முழுக்க செய்க்யூலராக இருந்தது. முடிவில் என்ன நடந்தது? மதவாத கட்சிகள் அரசியல் மேடையை பிடித்தன. இவர்கள் காந்தியை கொன்றவர்களில் சிலர். ஏனெனில் அவரை அவர்கள் விரும்பவில்லை. காந்தி தனது ஜெப கூட்டங்களை தொடங்கும் போது அவரது நம்பிக்கை என்னவென்றால், அனைத்து மதங்களின் வேதங்களிலிருந்தும் வாசிக்கப்பட வேண்டும். அதில் குர்ஆனும் சேரும். இது அவரை வெறுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. விளாடிமிர் புடின் இன்று குர்ஆனை முத்தமிடுகிறார். அவர் ஒரு நாட்டின் தலைவர் என்ற நிலைமையில் அவர் ஒரு மத வேதத்திற்கு மரியாதை செலுத்தும்போது அந்த நாடே அதை மரியாதை செய்யும். அவர் இன்னும் நம்பவில்லை என்றாலும் மரியாதை செலுத்துகிறார். ஆனால் காந்தி இதை நாடினார். அவர் ஜெபங்களை குர்ஆன் உட்பட அனைத்து வேதங்களாலும் ஆரம்பிப்பார். அது அவருக்கு எதிரிகளை உருவாக்கியது. யூதர்களில் இன்று ஒரு பிரிவினர் முஸ்லிம்களின் மிகப்பெரிய எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள் போலவே. இப்போது கேள்வி, இறுதி காலத்தில் என்ன நடக்கப் போகிறது? இந்தியா இப்படி ஹிந்துத்துவவாதிகளின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்தால் நான் நம்புகிறேன் இந்த உரை உங்களை சிந்திக்க வைக்கும். நீங்கள் உங்கள் கருத்துக்களைச் சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் கருத்துக்கள் உலகம் முழுக்க கேட்கப்படும். என் மதிப்பீடு என்னவென்றால், இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையில் பல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, உலக நாணய அமைப்பு அதன் மையத்தில் உள்ள சர்வதேச நாணய நிதியம் IMF மற்றும் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் மனிதகுலத்தை அடக்கி வைத்திருக்கிறது. இந்த அடக்குமுறைக்கு எதிராக சீனா தலை தூக்கி எழுந்தது. ரஷ்யா அதை ஆதரித்தது. அந்த எதிர்ப்பின் ஒரு மாற்றாக பிரிக்ஸ் உருவானது. இந்தியாவும் இதில் சேர்ந்தது. தென்னாப்பிரிக்கா, பிரேசில் இவர்கள் கூட சேர்ந்தார்கள். இந்தியாவின் இந்த நிலை சரியானது. இன்று பியாரைசியஸ் அமைப்பில் 130 முதல் 149 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன அல்லது சேர விரும்புகிறன. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா வால் ஸ்ட்ரீட்
வால் ஸ்ட்ரீட்டு இணைத்து நடனமாடுகிறது. நாணய அமைப்பை இயக்குபவர்கள் முடிவெடுத்தனர், நாம் காகிதப் பணத்தை விலக்கி முழுக்க முழுக்க பணமில்லா உலகம், கேஷ்லெஸ் வேர்ல்டு நோக்கி செல்ல வேண்டும் என்று. அந்த பணமில்லா உலகத்தை வரவேற்கின்றனர். ஆனால் இதுவே எதிரியின் திட்டம். ஏனெனில் பணம் மின்னணு எலக்ட்ரானிக் ஆகிவிட்டால் நீங்கள் எந்தவிதமான சுயாதீனத்தையும் இழக்கிறீர்கள். உங்கள் பணத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியாது. நீங்கள் சூரா அல் கஃப் இல் செய்ததைப் போல் செய்ய முடியாது. ஒரு குழி தோண்டு, பணத்தை புதைக்க முடியாது. மின்னணு பணத்தை புதைக்க முடியுமா? இல்லை. மின்னணு பணம் எடை போட முடியுமா? மூடர்களே! ஆனால் குர்ஆனில் உள்ள பணத்திற்கு எடை இருக்கிறது. குர்ஆனில் பணம் என்பது எடையுள்ளதாய் பார்க்கப்படுகிறது. எண்ணுங்கள், சாமுவேல் நபி அலைஹிஸ்ஸலாம், தாலூத், சவுல் ராஜாவாக நியமித்த போது இஸ்ரேலியர் எதிர்த்தனர். இவனை எப்படி ராஜாவாக நியமிக்கலாம்? அவனிடம் 1 கிலோ பணம் கூட இல்லை. கிலோகிராம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. குர்ஆன் காலத்தில் ச என்ற அளவீடுதான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கேளுங்கள், மின்னணு பணத்தை எடைக்க முடியுமா? இதை எந்த அரசியல்வாதியும் நம்புவதில்லை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறீர்கள். இந்தியா வால் ஸ்ட்ரீட்டுடன் நடனமாடியது. வால் ஸ்ட்ரீட் என்பது பங்கு சந்தை, முதலீட்டு வங்கிகள், பெரிய நிதி நிறுவனங்கள் மற்றும் காப்பீட்டாளர்களை குறிக்கும். 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் திடீரென சந்தையிலிருந்து வாபஸ் பெறப்பட்டன. இதனால் ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் பணத்தை இடுக்கில் வைத்திருந்தனர். அப்பொழுது கிராமப்புறங்களில் பலரும் தங்கள் பணத்தை கையிலேயே வைத்திருந்தார்கள். பணம் எப்படி வந்தது என்பதற்கான ஆதாரம் இல்லாமல் இருந்ததால் அவர்கள் பயந்துவிட்டார்கள். இது சட்டவிரோதமாக இருக்கலாம் என்று. எனவே தங்கள் பணத்தை இழக்கவே அவர்கள் தயாரானார்கள். சிக்கிக்கொள்வதை விட மோடியின் பணநிலை ஒரு நெறிமுறையா? அது நெறியில்லாத வியாபார நலனுக்காக செய்யப்பட்டது. பயன்பாட்டு அரசியல், பாலிடிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீடியன்சி. அரசியல் ஆதரவை பெறுவதற்காக அவர் பயன்பாட்டு அரசியலில் ஈடுபட்டார். சாதகச் சாதன அரசியல், அப்போர்ட்யூனிசம். சாதகச் சாதன அரசியலால் பொதுமக்கள் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. இந்த வார்த்தைகள் கடுமையானவை, ஆனால் உண்மை. இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையிலும் இதேதான். பண்பாட்டு அரசியல். இந்தியா அண்டு ரஷ்யா இரட்டை முகம். இந்தியா ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவு வைத்திருக்கிறது. உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு மேற்கு உலகம் ரஷ்யாவை தண்டிக்க முயன்றது. அவர்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்க மாட்டோம் என்றனர். இந்தியாவை அழுத்தி பார்த்தனர். நீங்களும் ரஷ்யாவை தண்டியுங்கள் என்றனர். இந்தியா சொன்னது, இல்லை, நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட மாட்டோம். எஸ்விஃப் வங்கி அமைப்பை மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தி கட்டுப்படுத்தின. ரஷ்யா, எண்ணெய் விற்று தங்கமாகவே பெறுகிறோம் என்றது. இந்தியா, நாங்கள் தங்கம் கொடுத்து எண்ணெய் வாங்குகிறோம். ஈரானும் அதே செய்தது. இந்தியாவின் இந்த நிலைப்பாடு பாராட்டத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா அந்த எண்ணெயை மீண்டும் ஐரோப்பாவுக்கு விற்றது. தள்ளுபடி விலையில் வாங்கி நன்மை பார்த்தது. வணிகமாக பெரிய லாபம். இது ஒரு பாராட்டுக்குரிய சுயநலவாதம். ஆனால் அதே நேரத்தில் இரட்டை நோக்கம். மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதலில் ரஷ்யாவுக்கு சென்றார். மேற்கத்திய நாடுகள் எதிர்வினை தெரிவித்தன. அதற்கு பதிலாக அவர் உக்ரைனுக்கு பயணம் செய்தார். இதுதான் சமநிலை அரசியல், பேலன்சிங் ஆக்ட். நீங்கள் அதை ஈரானிடம் எதிர்பார்க்க முடியுமா? ஈரான் தலைவர் அமெரிக்காவை நேராக பார்த்து சொன்னார், நீங்கள் சைத்தான் கபீர், மிகப்பெரிய சாத்தான். இந்த வார்த்தைகள் பாகிஸ்தான், வங்கதேசம், மலேசியா, இந்தியா எந்த தலைவரிடமும் இருந்து வராது. இந்தியா இரட்டை நிலை எப்போது வரைக்கும்? இறுதி காலத்தில் வெல்லப் போகிறதென்றால் அது முழுமையான சத்தியம்தான். முழுமையான சத்தியத்தில் இரட்டை நிலைக்கு இடமில்லை. இந்தியா மேற்கத்திய உலகத்துடனும் நல்ல உறவை வைத்திருக்கிறது. ரஷ்யாவுடனும் வைத்திருக்கிறது. இது ஹெட்ஜிங் என்று அழைக்கப்படுகிறது. பங்குச் சந்தையில் முதலீட்டாளர்கள் இழப்பை தடுக்க ஹெட்ஜிங் செய்கிறார்கள். அதாவது எதிர்பாராத மாற்றங்களுக்கு எதிராக முன்னேற்பாடாக
இடைநிலை நடவடிக்கைகள் எடுப்பது. இரண்டு பக்கமும் தவறாமல் உறவை வைத்துக் கொள்ளும் வகை. சமூக கட்டமைப்புகள். இப்போது பொருளாதாரம், அரசியல் பேசிவிட்டோம். இப்போது சமூக கட்டமைப்பு மற்றும் ஆன்மீக நிலையை பேச விரும்புகிறேன். நான் டிரினிடாட் என்ற தீவிலிருந்து வருகிறேன். அங்கு முதலில் வாழ்ந்த பழங்குடிகள் இன்று மிகவும் குறைந்துள்ளனர். சிங்கப்பூரில் மலாய் மக்கள் சுமார் 15% இருப்பினும் திரிநாடியில் பூர்வக்குடிகள் பெரும்பாலும் இழந்துவிட்டனர். அங்கு இருப்பவர்கள் ஆப்பிரிக்க அடிமைகள் பிரிட்டிஷ் கொண்டு வந்தது. இந்திய தொழிலாளர் குடியேற்றம், சீனர்கள், வணிகத்திற்காக வந்தவர்கள், அரபர்கள், அதிகமாக கிறிஸ்தவர்கள், வணிகத்திற்கு வந்தவர்கள். இவர்கள்தான் இன்று நாட்டை கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரு பெரிய பகுதி மேற்கத்திய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய பகுதி ஹிந்துக்கள். ஒரு சிறிய பகுதி முஸ்லிம்கள். நாடு சுயாதீனமாக பிறந்தபோது அதனாலே சுயாதீனம் என அழைக்கப்படுகிறது. மதங்களுக்கு அந்த செயல்முறையில் எந்த பங்களிப்பும் இல்லை. அதேபோல அரசியல் அமைப்பு, கட்டளை சட்டம் உருவாக்கும் பொழுதும் மதத்திற்கு எந்த இடமும் வழங்கப்படவில்லை. டிரினிடாட் மற்றும் டோபாகோ ஒரு மதமற்ற சேக்குலர் நாடாக உருவெடுக்கப்பட்டது. அரசியலும் சமூக கட்டமைப்பிலும் சட்டத்திலும் மதத்திற்கு இடமில்லை. 60 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சமுதாயம் சரிந்து விழுகிறது. குற்றங்கள், கடத்தல்கள், கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், எங்கு திரும்பினாலும் குற்றவாளிகள். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இதை பற்றி எச்சரித்தார். மழை போல் உங்கள் வீட்டின் மேலடியில் இதயங்கள் விழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூறினார். அஸ்ஹாப்கள் கேட்டனர், யா ரசூலல்லாஹ், அது என்ன ஹாரிஜ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார், கொலைகள், படுகொலைகள். கொல்லப்படுபவன் ஏன் கொல்லப்படுகிறான் என்பதை தெரியாது. கொல்பவனும் ஏன் கொல்கிறான் என்பதையும் அறியாது. அவனை பணம் கொடுத்து கொல்லச் சொல்கிறார்கள். அவன் எளிதாக கொல்கிறான். இன்று டிரினிடாட் நாசமடைந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டது. நான் ஒரு இஸ்லாமிய அறிஞராக எச்சரித்துள்ளேன். இந்த கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் காப்பாற்ற முடியாது. நாங்களும் உதவ முடியாது. எனவே நாம் செய்யக்கூடிய ஒன்று, இஸ்லாமிய முறையில் வாழ விரும்புபவர்கள், நாம் உங்கள் சமூகத்திலிருந்து வெளியேறுவோம். சூரா அல் கஃபில் உள்ள கதை போல நாம் இயற்கையோடு கூடிய கிராமப்புறங்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழும் சிறிய சமூகங்களை உருவாக்குவோம். இந்த குழுக்களில் நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட முயற்சிப்போம். நம் ஈமான் முழுமையாக காக்கப்பட்டு இந்த குழுக்களில் நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட முயற்சிப்போம். நம் ஈமான் முழுமையாக காக்கப்பட்டுவிட. இந்தியாவுக்கான எச்சரிக்கை. இந்தியாவும் இதே போன்ற ஒரு முடிவை சந்திக்கப் போகிறது. நான் வளர்ந்தது நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட ஹிந்துக்களுடன். ஆனால் நாளை வரும் ஹிந்து இந்தியாவில் எல்லோரும் மோசடியாளர்களாக மாறுவார்கள். ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஹிந்து அவனது நெஞ்சத்திலுள்ள இறை நம்பிக்கையுடன் அவன் கேட்பான், என்ன நடந்தது என் நாட்டுக்கு? ஏனெனில் நீங்கள் உண்மையை இழந்துவிட்டீர்கள், மதத்தை இழந்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் வைத்திருக்கும் மதம் ஒரு அடக்குமுறையை கொண்டது. ஆனால் உண்மையில் அடக்குமுறை இருக்க முடியாது. அதனால் ஹிந்து மதம் மாற்றம் செய்யப்பட்ட வடிவம் ஹிந்து இந்தியா, இஸ்ரேலிலும் நடந்ததைப் போலவே ஒரு பாழடைந்த சமுதாயமாக மாறும். நேர்மை மற்றும் ஒழுக்கமில்லாத மனிதர்கள், உண்மையை மறுக்கும் அவையாளர்கள், அடக்குமுறையிலிருந்து விலக இயலாதவர்கள்தான் இவர்கள். இறுதி வார்த்தை. இது நான் சொல்ல வேண்டிய அனைத்தும். இது வெறும் ஒரு அறிமுக வகையான சொற்பொழிவே. நான் இந்த விஷயத்தில் மேலும் பேச வேண்டிய நிலைக்கு வரவேண்டாம் என்று விரும்புகிறேன். மற்ற அறிவாளிகள் வந்து தொடர வேண்டும். நானோ என் சொந்த ஆய்வுக்கே திரும்ப விரும்புகிறேன். இந்த இந்தியாவிலுள்ள பல முஸ்லிம்களுக்கு இந்த அறிமுக உரை பயனளிக்கும் என்று நம்புகிறேன். இந்தியாவை எதிர்கொள்கின்ற விதி இன்றைய பாலஸ்தீனிய மக்களின் விதி போன்றதுதான். ஜஸாகல்லாஹ் கயிர். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.